ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் வித் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட ஃபேட் லாஸ் சேலஞ்சில் 41வது நாள். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாக்கிங் ஒரு 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். வாக்கிங் முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஒரு 6:30 போல் ஜிம்முக்கு வந்துட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி டே ஷோல்டர் அண்ட் ஆப்ஸ் ஒர்க் அவுட் தான் போட்டேன். ஷோல்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வேரியேஷனு, ஆப்ஸுக்கு ஒரு 2 வேரியேஷன் மட்டும் போட்டேன். அதுக்கே வயிறுலாம் இழுத்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி எங்கள் ஊரில் ஏரியா கட்டு. ஸோ கடைக்கு போகிறதில்ல. ஏன்னா கடையில் இன்வெர்ட்டர் கிடையாது. அதனால் ஜிம்மில் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக ஒர்க் அவுட் போட்டு லேட்டாக தான் கிளம்புனேன். ஜிம்லேருந்து வர வழியில் ஒரு சொம்பு கூழ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தோசை, ஆம்லெட்டு, தொட்டுக்க தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டு டயர்டாக இருந்ததுனால காலையிலே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்காக என் பையனுக்கு வெட்டி வச்சுருந்த ஆப்பிளை திருடி கொஞ்சமாக சாப்பிட்டு மதியத்துக்கு கர்ட் ரைஸும் கொஞ்சமாக முட்டை பொரியலும் சாப்பிட்டு திரும்பவும் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் பவர் வந்ததுனால 5 மணிக்காக கடைக்கு போயிட்டு பேனர் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி மலையேற போகலை. சரி ஆனது ஆச்சு, நைட்டு வாக்கிங் போகலான்னு பார்த்தா இங்கே காற்று, மழை. ஸோ நைட்டு வாக்கிங்கும் கேன்சல் ஆகி போச்சு. நம்மளோட டெய்லி ரீச் ஆன 10,000 ஸ்டெப்ஸை இன்றைக்கி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஒரே மன வருத்தம். சரி நைட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 கிராம் சோயா சங்க்ஸ் எடுத்து அதை சேலட் மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தோசை, கோவக்காய் பொரியல், 5 எக் ஒயிட் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சாப்பிட்டு டின்னர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என் பெல்ட் சைஸு இன்னும் பெருசாகவே இருக்குது. என்னுடைய பழைய இடுப்பு சைஸ்லேயே இருக்குது. நான் ஒல்லியானதுக்கப்புறம் என் பெல்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதில் வந்து புதுசாக ஒரு 4 ஓட்டை போட்டுக்கிட்டேன். மேலே பதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா பக்கிளோட அந்த அச்சு, அது வந்து என்னுடைய பழைய இடுப்பு சைஸு. இப்போது புதுசாக இங்கே பதிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய புது ஹிப் சைஸு. இதிலிருந்து 3 புள்ளி வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டேன் இப்போது. இது போல் சின்ன சின்ன விஷயங்கள்னால தான் கான்ஃபிடென்ட் அதிகமாகுது. நீங்களும் இது போல் உங்கள் உடம்பை ஃபிட் பண்ணுங்கள், உலகத்தை வின் பண்ணுங்கள். பாய்.